வணக்கம் நேயர்களே, ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வீடை பார்த்து பார்த்து நம்ம வாங்குறோம், அந்த வீட்டில் பார்த்து பார்த்து எல்லா பொருட்களையும் செய்யலாம். வீட்டில் எந்த அறை ரொம்ப முக்கியமோ, முக்கியமான அறை என்னை பொறுத்த வரைக்கும் சமையல் அறை மட்டும்தாங்க. இந்த சமையல் அறையில் எப்படி அஞ்சரை பெட்டி ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி சமைத்து தருவதற்கு பெரியவங்க ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பெரியவங்களுடைய அந்த கட்டளையின்படி நம்ம சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கிய சமையலை நம்மளுடைய சந்ததிகளுக்கு தொடர்ந்து கொடுக்கலாம். அப்படி தான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டு பெரியவங்களா யோகாம்பாள் சுந்தரம்மா வந்துட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி அஞ்சரை பெட்டி இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குதுமா. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வரணும் அப்படின்றத என்னுடைய எண்ணம். ஸோ அஞ்சரை பெட்டி எந்த அளவுக்கு முக்கியம்? ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் அதுதான் அதில் இருக்கிறதுலேயே எல்லா விதமான மருந்து எதுவும் இருக்கு. வெந்தயம் பலவிதமான வயத்து கடுப்பு அண்ட் வயத்தில் இதுவா சூடாக இருக்கிறவா அண்ட் அட் த சேம் டைம் டயபெட்டிஸ்க்கு வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றது. வெந்தயம் பார்த்தேன்னா அப்படி, மிளகு பார்த்தேன்னா கபத்துக்கு, அதுக்கு 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டிலும் உணவு இருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது அஞ்சலை பெட்டில இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு விதமான மருந்து இதுவாகவே யூஸ் ஆகுது. யாரும் எல்லாரும் இப்படி இப்படி குட்டி குட்டி பாட்டில்ல வச்சுக்கிறோம். அந்த பெட்டிங்கிறது இல்ல இப்பெல்லாம் இல்லவே இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன இந்த டேபிள ரொம்ப காலியா வச்சிருக்கீங்க? வெறும் உப்பு இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, பெருங்காயம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. என்ன பண்ண போறோம் நம்ம? வாழைக்காய் சிப்ஸ். ஓ, முக்கியமான ஐட்டம் உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க நீங்க. சிம்பிளா ஒரு சிப்ஸ் பண்ண போறோம். ஆமா, அதே 3 டைப்ஸா பிரிச்சுக்க போறோம். என்னன்னு கேட்டேன்னா, ஒண்ணு மிளகு போட போறோம், ஒண்ணுத்துல மிளகா அப்படி போட போறோம், ஒண்ணுத்துல குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சாட் மசாலா போட்டு. அடடா, 3 வகையான சிப்ஸ் இப்ப கிடைக்க போகுது. ஆனா எங்கம்மா இப்பெல்லாம் கடைக்கு போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிடுறாங்க. டேஸ்ட் இருக்கோ இல்லையோ பாக்கெட்டை காலி பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப நம்ம செய்ய போற இந்த சிப்ஸ்ல டேஸ்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க வாழைக்காய் ரொம்ப உங்களுக்கு கம்மியா ரேட் தான். நீங்க வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நிறைய சாப்பிடலாம். கடையில கொடுக்குற பைசாக்கு ஜாஸ்தியாவே நம்ம வீட்டுல பண்ண முடியும். சரி, இந்த வாழைக்காய் சிப்ஸ் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். வாழைக்காய் சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய், உப்பு, பெருங்காயப்பொடி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், சாட் மசாலா. ஓகேம்மா, வாழைக்காய் சிப்ஸுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? எண்ணெய் காய வச்சுக்கேன். வாழைக்காய் நல்ல முத்த வாழைக்காயா வாங்கிக்கோங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுருங்க. கருத்து போயிருமா? ஆமா, அப்படியே வெறுமை இருந்ததுன்னா கருத்து போயிடும். தண்ணியில போட்டு வச்சுருங்க. அது இரும்பு சத்து தானேம்மா? கண்டிப்பா நார் சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. சரிங்கம்மா. பொட்டாசியம் மெயினா வாழைக்கால நிறைய. ஆனா நம்ம மக்கள் என்ன ஒரே விஷயம், அது வாயு அப்படின்ட்டு தள்ளி வச்சிருவாங்க இல்லைங்களா? எல்லாரும் அந்த ஒரு மைனஸை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவ்வளோ பிளஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ இப்போ அதை நம்ம தண்ணியில நல்லா போட்டு வச்சிருக்கோம். அதான் ஓகே. இப்போ இதுக்கு ஒரு சின்ன கப் கொடுங்க. இதுல உப்பு, இதை பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். என்னடா பண்ண போறாங்க? நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பெருங்காயத்தூள், இதுல பெருங்காய பொடியும் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. உப்பு, பெருங்காய பொடி போட்டிருக்கீங்க. கொஞ்சம் தண்ணி விடுங்க. தண்ணி விடணுமா? போதும் சொன்னா நிறுத்திடுவேன். போதும். இப்போ பெருங்காயத்தூள் வாயுக்கு சரி பண்ணிடும். அது எனக்கு தெரியும். ஆனா அது என்ன பண்ண போறீங்க? இந்த சிப்ஸ் இதுல தேய்ச்சிட்டு இதுல இந்த கடைசியா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை விடணும். எண்ணெயிலே இதை விட்டுட்டோம்னா ஈவனா எல்லா சிப்ஸ்லயும் அது உப்பு மிக்ஸ் ஆகும், பெருங்காயம் மிக்ஸ் ஆகும். நல்லா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெக்னிக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். சரி, இந்த வாழைக்காய் எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழைக்காய் டிரெக்ட்லி நான் இப்போ சீவ போறேன். எங்களுக்கு பயமா இருக்கு, கையில ஆவி அடிக்கும் அப்படிங்கிறவா தனியா ஒரு இதுல சீவிண்டு அதுல எடுத்து போடுங்க. சரி, வாழைக்காய் சீவுறதுக்கு இது நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா அது ஈரம் இருக்கிறதுனால எண்ணெயில போடும்போது வெடிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நேந்திரம் பழம், அதெல்லாம் அப்படியே டைரக்ட்லி பண்ணலாம். பண்ணிடலாம். அடடா,
நேந்திரம் பழத்துக்கு மட்டும் இதே மாதிரி உப்பும் பெருங்காயமும் கலந்துக்கட்டு மஞ்சப்பொடியும் அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு எண்ணெயில் நீங்கள் அதை போட்டீங்கன்னா அந்த கலர் வரும். சூப்பர் சூப்பர். எல்லா விதமான சிப்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த கடைக்கு போக தேவையில்லை, வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஆர்ட்டுக்குள்ள இதையும் இது மேலே சீவி இங்கே சீவி பயமா இருக்கிறவா இப்படி பண்ணிக்கோங்க. சரி. இந்த மாதிரி இங்கே சீவி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் கையில் படும்பொழுது நமக்கு கருப்பா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லைங்களா? எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிக்கிட்டா அந்த ஒட்டுதல் ஒட்டாது இருக்கும். இது இப்போ 3/4 பாகம் வெந்திருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் பபிள்ஸ்லாம் அடங்கியிருக்கு. சரி. இப்போ எல்லாத்து மேலேயும் ஈவனாக அது வந்து பட்டிருக்கும். கொஞ்சம் கலர் மாறணுமா? ஒயிட்டாகவே இருக்கு இல்லையா அது? உங்களுக்கு ஜென்ரலி வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் இதை வச்சுக்கணும். ஸோ நல்லா கொஞ்சம் கலர் நல்லா ப்ரௌனாக மாறி இருக்கு, தெரியுதா? தெரியுதுமா. ஓச பபிள்ஸ் எல்லாமும் நல்லா அடங்கிட்டு நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று உடச்சி காமிக்கிறேன். கிறிஸ்பா இருக்கா? ஆமா, நல்ல கிறிஸ்பியா இருக்கு. சோ இப்போ இதை எடுத்துடலாம். சத்தம் அப்படி கேக்குது பாருங்க. இது கொஞ்சம் ஆறினா இன்னும் கிறிஸ்பா ஆயிடும். எகைன் இந்த வாழைக்காயை இதில் போடு. மொடமொடப்பா அந்த கிறிஸ்பியா வராம போறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இந்த கலர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதுதான் அதோட ஒரே இது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெப்பர் பொடி போடலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோன்னு. காரம் அதாவது எண்ணெய் சூடாக இருக்கிறச்சே இதை போட்டேன்னா ஈவனாக அதை இது பண்ணிடலாம். சத்தம் கேட்குறது இல்லையா? நல்ல கலகலன்னு. ஸோ இந்த பெப்பர் பொடி போட்டு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. ஸோ இது ஒரு 3/4 பாகம் இருக்கு. இதில் கொஞ்சம் இந்த உப்பு பெருங்காயம் போடுறேன். பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய வேலை, இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு நினச்சிப்பா. பட் நான் எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். நம்ம கையால் நம்ம வீட்டில் இருக்கிறவாளுக்கு பண்ணி கொடுத்து அவள் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறதே கிடைக்கிற அந்த சந்தோஷம் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அது நான் எப்பயும் நிறைய வீடியோஸில் நிறைய இதில் புதுயுகத்திலேயே சொல்லியிருக்கேன். காரணங்கள் தேடாமல் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா வீட்டில் எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க. எப்பயுமே நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய சமையல் எங்கள் அம்மா மாதிரி யாரும் சமைக்க மாட்டா அப்படின்னு சொல்றது தான் ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ அதில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது தனி அலாதியான சுகம். ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், இதை போட்டு விடுவேன். இதில் மிளகா அப்படி இந்த மாதிரி சூடாக இருக்கச்சு இந்த எண்ணெய் மேலே போட்டேன்னா இது கரெக்டாக பிடிச்சிக்கும். சத்தம் உங்களுக்கு கலக்கலன்னு கேட்குது இல்லையா? இதுவும் முக்கால்வாசி ஆயிடுத்து. இது கொஞ்சம் உப்பு விட்டுலாம். இதுலயே நான் உப்பு கம்மியாக அது பண்ணினேன்னா சாட் மசாலா உப்பு இருக்கும்.
அதனால இது கொஞ்சமாக விட்டுக்கோங்க போதும். இல்லை உப்பே வேண்டாம் எங்களுக்கு வெறும் சாட் மசாலா மட்டும் போதும்னா கூட இது அப்படியே பொரிச்சு எடுத்துட்டு சாட் மசாலா வச்சு. சரி. ஸோ இதுக்கு சாட் மசாலா. தனித்தனி டப்பால போட்டு எழுதி ஒட்டிடலாம், காரம், மிளகு, சாட் மசாலா அப்படின்னு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. 3 types of chips ready. 3 வகையான வாழைக்காய் சிப்ஸ் சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எளிமையான வழிமுறை தான். நான் இப்பதாங்க வந்தேன், பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படி. விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கமெண்ட்ஸையும் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ருசிக்கலாம் வாங்க நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட கூட வெள்ளிக்கிழமைங்கிறதுனால யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம், அவ என்ன பண்ண போறா அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம், என் பேர் சுமித்ரா பிரகாஷ். ஸோ நான் வந்து முன்னாடி போர்ட்ரஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் பிஸ்னஸ்க்காக ஸோ அதை கோல்டன் ஹேண்ட்ஷேக் கொடுத்து விஆர்எஸ் வாங்கிட்டு அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் பேஷன் டைம் இப்போ எனக்குன்னு இருக்குது. ஸோ இந்த பேஷன் எனக்கு டெவலப் ஆச்சு, குக்கிங் பேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது. அது உங்களோட ரெசிபீஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன் யூடியூப்பில். ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் அண்ட் ஐ எம் அட்மின் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் விமென் ஒரு வாவ் குரூப்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபுட்டெல்லாம் வி போஸ்ட் எவ்ரிதிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. வெரி குட், வெரி குட். ஸோ உங்கள் கீழே இப்போ இன்னைக்கு சமைக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதெல்லாம் இல்லைம்மா, ஜஸ்ட் நம்ம 2 பேரும் என்னதான் எனக்கு சமையல் தெரிஞ்சாலும் ஸ்டில் ஐ எம் அ லேர்னர். அந்த கியூரியாசிட்டி எப்பயுமே உண்டு. அது தேடி தேடி சமைக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு குழம்பு மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணலாமா? பொரிச்ச குழம்பு. வாவ், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ் அது. பொரிச்ச குழம்பு நீங்கள் அவரைக்கால பண்ணியிருக்கீங்களா? அவரைக்கால பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி முருங்கைக்காய், கொத்தரங்காய், அது அவரைக்கால எப்பயாவது. அவரைக்காய் ரொம்ப பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். குழம்புன்றது இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் பண்ணுவேன் இல்லையா? பொரிச்ச கூட்டுக்கும் குழம்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். கூட்டுங்கிறது கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், குழம்புங்கிறது கொஞ்சம் தளர்த்தி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம பொரிச்ச கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாமா? உங்களோட ரெசிபி எனக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக. ஸோ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஜாஸ்தியாக எடுத்தேன்னா குழம்பு வந்து குழன்னு ஆயிடும். மிளகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாவத்தூள் 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோ வெடிக்கிறது கரெக்டாக. அவரைக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி வாஷ் பண்ணிட்டு அதில் இல்லை, இது இப்போ வாஷ் பண்ணினது தான். அது முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க.
இதில் மஞ்சப்பொடி போடுங்க. ஜென்ரலாக நீங்கள் பொரிச்ச குழம்பு பண்ணியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் பைத்தம்பருப்பில் பண்ணுவீங்களா துவரம்பருப்பில் பண்ணுவீங்களா? மோஸ்ட்லி வந்து பைத்தம்பருப்பில் தான் பண்ணுவேன், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், பொரிச்ச குழம்புக்கு பைத்தம்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் டைம் துவரம்பருப்பும் சில பேர் யூஸ் பண்ணுவாள். நாம் இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. ஓகே, தேவையான அளவு. வறுத்ததெல்லாம் அதில் போட்டுருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போகிறோம். ஏன்னா நிறைய வச்சுட்டா ரொம்ப குழன்னு ஆகிடும். ஸோ இந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு இவ்வளோ போடும். ஜஸ்ட் சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் போடும். பச்சையாக ஜீரகம் வச்சுக்கணும். போதும். இது கொஞ்சம் குறக்குறா அரைக்கலாமா? கொஞ்சம் குறன்னு இருந்தால் போதும். இந்த பருப்பு போட்டு அந்த பருப்போட கூட கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ பருப்போடு சேர்ந்து கொதிச்சுட்டு இதை அரைச்சி விட்டது அதில் விட்டுருக்கோம். ஸோ இந்த அரைச்சி விட்டதை போடுறதுல இதில் பச்சை நிலக்கடலை போட்டு பண்ணிக்கலாம். ஓ, அதுவும் அரைச்சி விடணும் அதோடைய? இல்லை, பச்சை நிலக்கடலை ஓகே ஓகே, கூட்டோட கூட நீங்கள் அப்படியே போட்டு பண்ணலாம். அது தனியாக வேக வச்சுக்கணுமா குக்கரில்? காய் வேக வைக்கிறது இல்லை, பருப்பு வேக வைக்கிறதே வச்சிடலாம். ஓகே, அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், குழந்தைல கடலை எல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வழி. ஸோ இது ரெடி. உப்பு, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை தாளிக்கும். பச்சையாகவே போட்டுமா? பொரிச்ச குழம்புனா மோர் குழம்பு, இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய், வத்த குழம்பு, மிளகு குழம்பு, இதெல்லாம் நல்லெண்ணெய். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய். அதே மாதிரி ரசம் பொறுமா அப்படி போரும். கடுகு, ஒரே மிளகா அடுப்பது. நான் இப்போ திருப்பி போடுதலா? கருவேப்பிலை போட்டோமா? போடும். அது எடுத்து வச்சுட்டு மேலே ஜீரகம் உண்டா? இல்லை, கிடையாது. அடுப்பா சரி, அணைச்சிடலாமா? ஸோ இட்ஸ் ரெடி. உங்களோட கைடன்ஸில் பண்ணி வைக்கிறத டேஸ்ட் பண்ணுங்க. உப்பு, காரம். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோடது இதுலயே தெரியுது. உப்பு சரியா இருக்கா? இல்லை, உப்பு மட்டும் நான் எப்பயும் கம்மியாக போட்டுப்பேன் சேஃப்லி. அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணுவேன், காக்காக்கெல்லாம் போட்டுட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. தேங்க்யூ அண்டர் யுவர் கைடன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் திருப்பி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னொரு புது பர்சனோட புது டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம்.